நீங்க சினிமா விட்டு வெளியில வரவே மாட்டீங்களா? கொஞ்சம் வெளியில வாங்களே. அதான் முதல் படத்திலே பெண்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நீ சொல்றது கரெக்ட் தான் உமா. இந்த படத்தினால மக்கள் மத்தியில எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார், நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். உங்க படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எங்க வீட்ல அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்தோம் சார். படம் முடிஞ்சு வெளில வரப்ப மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு சார். அந்த பாதிப்பு போறதுக்கே 2 நாள் ஆச்சு சார். உங்க அடுத்த படமும் இதே மாதிரி இருக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். என்ன பரத், என்ன யோசனை? இல்ல உமா, இவ்வளவு புகழுக்கும் பாராட்டுக்கும் யார் காரணம் நினைக்கிறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க டைரக்டர் செல்வநாதன் சார் தான். சரி, அதை விடுங்க. நான் சொல்ல வந்ததை என்ன சொல்லியே முடிக்கல. நானே உங்க மனசை எவ்வளவு நோகடிச்சிருப்பேன். முதல்ல நீங்களும் பூஜாவும் பழகுன பழக்கத்தை, உங்களுக்குள்ள இருந்த நட்பை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பூஜா கிட்டே போய் நீங்களே பரத்தை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க எவ்வளவு தெளிவா எனக்கு எடுத்து சொல்லி நான் உங்க மேல வச்சிருக்க காதல் எனக்கு புரிய வச்சாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. பரத், கடவுள் பல அவதாரங்கள் எடுத்ததா சொல்லுவாங்க. ஆனா இந்த கலிகாலத்துல மனுஷால் ரூபத்துல கடவுள்னா அது கண்டிப்பா பூஜா தான். ஆமா உமா, நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். பூஜா என் வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா தான் என்னுடைய லைஃப் இருந்துச்சு. ஆனா பூஜா என்னுடைய லைஃப்ல வந்ததுக்கு பிறகுதான் வெற்றி, புகழ், பாராட்டு எல்லாமே வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு. பூஜா வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை உமா. கடவுளுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அந்த அதிர்ஷ்ட தேவதை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சதுக்கு. நம்ம நிச்சயதார்த்தம் எல்லாரோட சம்மதத்தோடும், முக்கியமா என் அம்மா அப்பாவோட சம்மதத்தோட நடக்குதுன்னா அதுக்கு காரணமே பூஜா தானே. சரியா சொன்னீங்க. நமக்கெல்லாம் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற பூஜாக்கு நாம பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? ஒரு பொண்ணுக்கு நல்ல துணை அமையறதை விட நல்ல வரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால இப்ப அதை அவங்களுக்கு செய்ய முடியாது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பூஜா நம்ம கூட தானே இருப்பாங்க. அப்ப அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல துணை அமைச்சு கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். ரொம்ப பெருமையா இருக்குமா? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு மேல இன்னொரு பொண்ணுக்கு பொறாம தான் வரும்ட்டு. ஆனா நீங்க பூஜாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த உயர்ந்த எண்ணம் இருக்கே, கண்டிப்பா இது வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்முடைய நிச்சயதார்த்த டேட் வரதுக்கு முன்னாடியே எங்க படத்துடைய 100வது நாள் ஃபங்க்ஷன் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப கிராண்டா பண்ண போறாங்க. எங்க டைரக்டர் வந்து உங்களையும் அவசியம் அதுக்கு வர சொல்லியிருக்காரு. எங்க டைரக்டருக்கு நம்ம நிச்சயதார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா வரேன். ஆமா, நிச்சயதார்த்தத்தை பத்தி மட்டும் தான் சொன்னீங்களா இல்ல நம்ம லவ் பத்தியும் சொல்லிட்டீங்களா? அத பத்தி நான் அவர்கிட்ட சொல்லல. ஆனா அவருக்கே விஷயம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்க. எப்படி தெரியும்? யார் அவர்கிட்ட சொன்னாங்க? எனக்கு எதுவுமே புரியல. என் மேல ஒரு அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்காரு. என்ன வந்து ஒரு அப்பா தன்னுடைய மகனை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். என்னை சுத்தி எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா பரத், எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா நான் 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு வரேன். வந்து முதல் ரோல உட்காந்து எல்லாரும் உங்களை பாராட்டுறத நான் கண்டிப்பா பாப்பேன். நான் மட்டும் இல்ல, நம்ம காம்பவுண்ட்ல இருக்க எல்லாரும் வருவாங்க. ஏன்னா உங்க ஒருத்தருடைய வெற்றி எங்க எல்லாருடைய சந்தோஷமும் தான். எப்படியோமா எல்லார் ஆசீர்வாதத்தோடையும் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் சேர்ந்து பூஜாக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. சாப்பிடுங்க. பூஜா,
பூஜா ஆ வாங்க பரத். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பூஜா எங்க படத்துடைய 100 டே செலிப்ரேஷன் எங்க டைரக்டர் செல்வநாதன் சார் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காரு. வாவ், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரத். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க படம் 100 நாள் ஓடி அந்த 100வது நாளுக்கு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க பேசி அந்த மொத்த ஃபங்க்ஷனும் டிவில டெலிகாஸ்ட் ஆகி நான் அதை உட்காந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி எல்லாம் நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் நிஜமா நடக்க போகுதுன்னு நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. விஷ் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னங்க இது வெள்ளக்காரி மாதிரி கை குலுக்குறீங்க? அது சரி, நீங்க சிங்கப்பூர்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க தானே? என்ன பரத், செல்வநாதன் சார் சொல்லிருக்காரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண போறாராம். நான் மாதி சார் கிட்ட சொல்லிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம காம்பவுண்ட் இருந்து எல்லாரையும் இன்வைட் பண்ண சொல்லிருக்கேன். நான் பர்சனலா இன்வைட் பண்ண போறது ஒரே ஒருத்தரை மட்டும்தான், உங்களை மட்டும்தான். நீங்க அவசியம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். நான் எதுக்கு பரத்? என்ன கேட்டீங்க? நான் எதுக்குன்னா பூஜா, இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் யாரு, எனக்கு என்னன்ற உண்மையை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறது தான் கொடுமை. தெரியல பரத். பூஜா, நம்ம எல்லாருமே லைஃப்ல ஏதாவது ஒரு லட்சியத்துக்காக போராடிட்டு இருப்போம். நாம நம்ம லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல நமக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. நாம எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நமக்காக பிரார்த்தனை செய்யறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக அவங்க முன்னாடி எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதை அவங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் மாட்டோம்? சொல்லுங்க, யாரு கூட சேர்ந்து அதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினைப்போம்? இது என்ன கேள்வி பரத்? யார் உதவி செஞ்சிருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து தான் பகிர்ந்துக்கணும். கரெக்டா சொன்னீங்க. அப்ப நான் என் சந்தோஷத்தை உங்க கூட தானே பகிர்ந்துக்கணும், என் வெற்றியை உங்க கூட தானே ஷேர் பண்ணிக்கணும். பூஜா, எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது நீங்க மட்டும்தான். நான் ஜெயிக்கிறது எங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க இந்த உலகத்திலே இல்ல. அவங்க ஸ்தானத்துல நான் உங்களை தான் வச்சு பாக்குறேன் பூஜா. அதனால நீங்க அவசியம் இந்த படத்துடைய 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணும், ப்ளீஸ். பரத், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா வரணும்னு எனக்கு ஆசைதான். பட் நான் அதுக்கு முன்னாடியே சிங்கப்பூருக்கு போறேன். நான் அன்னைக்கு இந்தியாலயே இருக்க மாட்டேன். ஸோ ஐம் சாரி பரத். சிங்கப்பூர்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வளர்த்த அப்பா அம்மாவுடைய நினைவு நாளும் வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக போயே ஆகணும். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பரத். பட் நான் இல்லைன்னா என்ன, நம்ம காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை சேர் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. எல்லாரையும் விடுங்க, உமா கண்டிப்பாக இருப்பா. நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு என்னை விட ஆர்வமாக அவ தான் காத்துக்கிட்டு இருந்தால. பூஜா, என்ன நீங்க, உமா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவ அங்க வர்றது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க வர்ற மாதிரி வருமா? பரத், டென்ஷன் ஆகாதீங்க. நான் அந்த ஃபங்க்ஷன்ல உங்க பக்கத்துல இருக்க மாட்டேனே தவிர என் மனசு பூரா உங்க கூட தான் இருக்கும். பரத், உங்களோட ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா என்னால முடியாது. என்ன நான் உயிரோடவே இருக்க போறதில்ல. ஃபியூச்சர்ல எந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலும் நீங்க என்னை பத்தி யோசிக்க கூடாது. ஏன்னா அது உங்க சந்தோஷத்தை கெடுத்துரும். பரத், பரத் ப்ளீஸ் இவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் என்னால வர முடியாது. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு படமும் 100 நாளையும் தாண்டி ஓட போகுது. அந்த எல்லா ஃபங்க்ஷன்லயும் நான் உங்க பக்கத்துலயே தான் இருக்க போறேன். டைரக்டர் சார் ப்ளீஸ் இவ்வளோ மூட் அவுட் ஆகாதீங்க, அப்புறம் ஸ்கிரிப்ட் நல்லா வராது. ஓகே ஓகே, நான் சொல்றதுக்கு இனிமேல் எதுவுமே இல்லை. நீங்க உங்க முடிவில் எவ்வளவு தீர்மானம் வந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பூஜா, எனக்கு என்னன்னா உங்களை பத்தி அத்தனை பேர் முன்னாடியும் நிறைய விஷயங்கள் பெருமையா நான் பேசணும். அதை நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க வரமாட்டேங்கிறீங்க. ஓகே, ஆனா நான் பேசுவேன், நிறைய பேசுவேன் உங்களை பத்தி. as you wish. cheer up, டல்லா இருக்காதீங்க. ஓகே